வணக்கம். ஜந்தர் மந்தரில் என்னதான் நடக்கிறது? எதற்காக இந்த அளவில் போலீஸ் டெப்யூ செய்யப்பட்டது? எந்த அளவில் சோனம் வாங்சு அவர்களை நேற்று வலுக்கட்டாயமாக நீக்கினார்களோ அதே போன்று இன்னைக்கு அங்க போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மீது, மக்கள் மீது தடியடி நடத்துவதற்காகவும் வாட்டர் கேனனை பீச்சி அவர்களை அங்கிருந்து அகற்றுவதற்காகவும் வலுக்கட்டாயமான அனைத்து வேலைகளையும் பார்ப்பதற்கு டெல்லி போலீஸ் களமிறங்கிவிட்டது. ஏவி விட்டது யாரு? அமித்ஷாவின் ஹோம் மினிஸ்ட்ரி, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன, ஒட்டுமொத்த டெல்லி போலீஸின் உயர் அதிகாரிகள் இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் இருப்பதற்கான காரணம் என்ன? நேற்று ஒரு காட்சி நீங்க பார்த்திருப்பீர்கள். சோனம் வாங்சுவை சுற்றி ஒரு பெட்ஷீட்டை போர்த்தினார்கள். பல பேர் அதை சவப்போர்வையாகவும் பார்த்தார்கள். சவத்தில் போடக்கூடிய அந்த வெள்ளை பெட்ஷீட். ஆனால் உங்களில் பல நபர்களுக்கு தெரியாத ஒரு கரை, இரத்தக்கரையை நீங்க பார்க்கவில்லை. 22 மாணவர்களுடைய இரத்தக்கரை அந்த பெட்ஷீட்டில் இருந்தது. எந்த பெட்ஷீட்டை பொருத்தி டெல்லி போலீஸ் சோனம் வாங்சுவை அங்கிருந்து அகற்றினார்களோ அந்த பெட்ஷீட்டில் இருந்த இரத்தக்கரை இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை களமிறங்கி இருக்கிறது. சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய டீம் வேலை பார்க்கிறது. இதற்கான காரணம், ஒரு காலகட்டத்தில் மீடியாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்க என்ன தவறு நடந்தாலும் மீடியாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் மீது நம்பிக்கை குறைந்து போனது, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை குறைந்து போனது. மீடியா வந்தால் எங்களுக்கு நீதியாயம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பிய அந்த காலம் ஒன்று. இன்னைக்கு கோதி மீடியாவாக மாறியதற்கு பின்பு மீடியா மீது நம்பிக்கை கிடையாது. எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள், இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ்கள் வழியாக தான் சோனம் வாங்சுடைய இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள், அல்ல நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை கேட்டு வருகிறீர்கள். இதே போன்று தான் எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகத்தில் இருக்கு. ஒரு போராட்ட காலத்தில் நான் இருந்தேன், கவர் செய்து கொண்டு. ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாருமே படுத்து உறங்க போகக்கூடிய அந்த தருணம். டெல்லியில் அந்த போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருக்கும் அந்த இன்சிடெண்ட் நடந்து. அப்போ நான் ஒரு பெரிய மீடியா ஹவுஸருக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கேன், ரிப்போர்ட்டராக இருந்தேன். அப்போ நான் அங்கேருந்து பேகெல்லாம் பேக் பண்ணி நான் என்னுடைய கேமரா டீம் நாங்கள் அப்படியே கிளம்பும்போது ஒரு மாணவர் அப்படியே கீழே படுத்துட்டு இருந்தார். அப்படியே கையை பிடிக்கிறார். பையா ஆப் மத் ஜாओ, அகர் ஆப் ஜாओगे तो ये हमें मारेंगे. அண்ணா நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா இவர்கள் எங்களை அடிப்பார்கள், நீங்கள் இங்கே இருங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக நாங்கள் பேக் பண்ண பேக்கை அப்படியே அங்கே ஓரம் வச்சுட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். கழுத்தில் ஐடி கார்டு உட்காந்துருந்தோம். ஏன்னா எனக்கு ஒரு உறுத்தல், வீட்டுக்கு போய் இங்கே ஏதாவது தடியர் நடத்தி, ஏன்னா அந்த பையன் அந்த மாதிரி சொல்லிட்டான். தட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு அதே உணர்வு தான் இங்கே இருக்கு. இந்த சேனலை, இந்த கேமராவை இன்னைக்கு நான் மூடிட்டேன்னா டெல்லியில் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த உறுத்தல் இருக்கும். நான் என்னுடைய வேலையை, என்னுடைய கடமையை எங்கே இருந்தாலும் பார்த்து கொண்டே தான் இருக்கணும். என்னோட கேமரா பேசி கொண்டு தான் இருக்கணும், நான் பேசி கொண்டு தான் இருக்கணும். இந்த நாட்டு அராஜகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஆணவத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அடக்குமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு இன்னைக்கும் மீடியா வேலை பார்க்கிறது என்பத அந்த பயம் இருக்கணும். மீடியாவுடைய கேமரா கண்மூடவில்லை, மீடியாவுடைய கேமரா உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அதனால தான் இங்கே நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்டு அரசாங்கம் இந்த டயலாகை முடித்து விட்டது. ஒரு டெமோக்ரஸி, ஒரு ஜனநாயகத்தில் டயலாக், பேச்சுவார்த்தை என்பது ரொம்பவே முக்கியம். அந்த பேச்சுவார்த்தைக்கான வழியே இந்த நாட்டு அரசாங்கத்திடம் கிடையாது. அண்ணா ஹசாரே மூமெண்ட்டையும் நான் கவர் செய்த நபர். அப்போ பேச்சுவார்த்தை நடந்தது. 5வது நாள் பிரணவ் முகர்ஜி அங்கே போய் பேசினார். பல காங்கிரஸின் தலைவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த புறம் ஆப்போசிஷன் லீடரும் போனார்கள். 16வது நாள் அந்த உண்ணாவிரத போராட்டமும் முடிந்தது. காங்கிரஸ் have drafted that bill. It was presented in the parliament also. That was the power of public. இங்கே என்ன நடக்கிறது? இன்னைக்கு 22வது நாள். 22 நாட்களாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இந்த நாட்டு அரசாங்கம்
நடத்தவில்லை. யாரையுமே பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவும் இல்லை. பேச்சுவார்த்தை நடக்கும் போது ஒரு நம்பிக்கை வரும். சரி, நாங்கள் கேட்ட ஒரு 100% கோரிக்கையிலிருந்து ஒரு 70%, 80%, ஒரு 50% அவர்கள் சரி பார்ப்பார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டயலாக் நடத்தி அந்த டயலாக் வழியாக அவர்கள் 2 விஷயத்தை எடுத்துப்பார்கள். நாங்கள் 2 விஷயத்தை விட்டுக் கொடுப்போம். ஏதோ ஒரு நடு வழியை நாங்கள் தேர்வு செய்வோம். ஆனால் இங்கே பேச்சுவார்த்தை நடக்காத போது மக்கள் மனதில் முக்கியமாக மாணவர்களுடைய மனதில் அந்த நம்பிக்கை குறையாது. அந்த பெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய 22 மாணவர்களுடைய கரை, இரத்த கரை, அது எப்படி நீங்க கழுவ போறீர்கள்? எப்படி நீங்க அதை அலச போறீர்கள்? அப்போ இன்னும் எத்தனை உயிர்களை நீங்க பிரிக்க பார்க்கிறீர்கள்? டெல்லி போலீஸ் ஒரு நபர் மறையக்கூடாது, ஒரு நபர் எங்கள் கண்முன்னே இறக்கக்கூடாது, அதுதான் ஹைகோர்ட்டோட ஆர்டர் என்று எடுத்து காட்டினார்கள். அந்த ஹைகோர்ட் ஆர்டர் எங்க? நேற்றிலிருந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி இதை தான் கேட்டு வருகிறது. மற்ற அரசியல் கட்சிகள் இதை தான் கேட்டு வருகிறார்கள். காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், சமாஜ்வாதி கட்சியாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த கோர்ட் ஆர்டரை இதுவரை டெல்லி போலீஸ் எடுத்து காட்டவில்லை. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளாட் செய்தார்கள் நீங்க பாருங்க. 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நபர் போவாராம், சோனம் வாங்சுடைய ஹெல்த்தை காரணம் காட்டி அக்கறையுடன் ஒரு அப்பீலை போடுவாராம், இவரோட உயிரை காப்பாற்றுங்கள் என்று. அடுத்த நாள் அந்த அப்பீல் கோர்ட்டுக்கு வருமாம். 16ஆம் தேதி வந்தது. அதற்கு துஷார் மெஹ்தா அவர்கள் சொலிசிட்டர் ஜெனரல், அவர் அங்கு போய் வாதாட போவாராம். அரசாங்க சார்பாக அவர் கொடுத்த பதில், கோர்ட் எதற்காக நீங்க சோனம் வாங்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதே டயலாக், டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் டயலாக், ஏன் அதை நடத்தவில்லை என்கிற கேள்வி கேட்கவில்லை. தப்பித்தவறி சோனம் வாங்சுடைய உடல்நிலை மிக மோசமானா நீங்க என்ன செய்வீர்கள்? அதற்கு துஷார் மெஹ்தா கொடுத்த பதில், நாங்க தயாராக இருக்கிறோம், ஏதாவது அப்படி எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் இன்டர்வெயின் செய்து விடுவோம். அதே மாதிரி நேற்று தூக்கி சென்றார்கள் வலுக்கட்டாயமாக. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜூலை 20ஆம் தேதி இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள், மற்ற அமைப்புகள், அந்த அமைப்புகளுடைய குடும்பங்கள், மாணவர்களுடைய குடும்பங்கள் அனைவருமே டெல்லியை ஸ்தம்பிக்க வைக்க போறார்கள். இந்த ரிப்போர்ட் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் பியூரோ வழியாக அமித்ஷாவுடைய டேபிளுக்கு போய்விட்டது. நீங்க பார்த்தீர்கள்னா 270 பாடியில் கேமரா இருக்கும், பொருத்தப்பட்டிருக்கும். 270 கேமராக்களை வைத்து போலீசார்கள் ஒவ்வொரு நபருடைய படங்களை பிடித்து கொண்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அங்கே போகுது. எத்தனை மாணவர்கள் வந்தார்கள், எந்த மாணவர் அங்கே வந்தார், யாரெல்லாம் வந்தார்கள், எந்த விதமான பேச்சுவார்த்தை நடக்கிறது, யார் என்ன பேசினார் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்களே. 270 கேமரா ஒரு இடத்துல அப்படியே பரவி கிடக்கு. எல்லாமே போலீஸ்காரருடைய கேமராஸ். அப்போது எந்த அளவில் இங்கே இன்ஃபர்மேஷன் சேகரிக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போது என்னை போன்ற நபர்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் எதற்காக கேள்வி கேட்கிறீர்கள்? இந்த நபருக்கு வேறு வேலையே கிடையாது. They're anti-Indians. They're anti-Modi, anti-BJP. No. We are here to safeguard a democracy. We are here to safeguard the rights of Indians. Article 19. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனில் நம் அனைவருக்குமே கிடைத்த மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு சட்டம், ஒரு அதிகாரம். Article 19A, point number 1A, freedom of speech and expression. This covers the expressing dissent, opinion, slogan, banners during the protest. ஒரு விஷயத்தை டிசென்ட், அதாவது உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். கோஷங்கள் வழியாக, பேனர்ஸ்கள் வழியாக நீங்கள் தெரிவிப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அங்கே ஜந்தர் மந்தரில் என்ன செய்கிறார்கள்? இது ஆன்டி இண்டியாவா, ஆன்டி மோதியா? ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, அந்த எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அரசாங்கத்தோடைய கடமை என்ன? அப்படி நீங்கள் சரியாக இருந்தீர்கள்னா வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள், மக்களுக்கு புரிய வையுங்க, மாணவர்களுக்கு புரிய வையுங்க. 93 பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கிறது. 22 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள்னா
1.25 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்திற்குமான காரணமாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் ரெசிக்னேஷனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். எதற்காக? நரேந்திர மோடி அவரை காப்பாற்றுகிறார். எதற்காக நரேந்திர மோடியின் அரசாங்கம் எந்த விதமான டயலாக், எந்த விதமான பேச்சுவார்த்தையும் மறுத்து வருகிறது? ஆர்டிகல் 19ல பாயிண்ட் நம்பர் 1(b) right to assemble peacefully without arms. This directly supports holding rallies, gathering, procession and demonstration. அசெம்பிள் ஆகலாம், போராடலாம், ஒரு இடத்துல நீங்க கூடலாம், ஒரு விஷயத்தை எதிர்த்து நீங்க அமைதி போராட்டத்தை கையில் எடுக்கலாம். எந்த விதமான ஆயுதமும் உங்களுடைய கையில் இருக்கக்கூடாது. ஆயுதம் இருக்கா? அராஜகம் நடக்கிறதா? அஹிம்சையை கையில் எடுத்தார்களா? அமைதியான முறையில் தானே அங்கே போராட்டம் நடக்கிறது. அப்புறம் எதற்காக அங்கே 144 போடுகிறீர்கள்? எதற்காக அவர்களை தேச துரோகி என்று நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள்? இது இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் நம் அனைவருக்குமே கொடுத்த சட்டமா இல்லையா, அதிகாரமா இல்லையா? இதே ஆர்டிகல் 19(c)ல நீங்க பார்த்தீர்கள்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன், ஒரு அசோசியேஷனை அமைக்கலாம். அதுதான் அங்க நடந்திருக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன, ஒரு யூனியனை அமைக்கலாம். பல நபர்கள் கூடி வருவது ஒரு யூனியன், ஒரு விஷயத்திற்காக அனைவருமே கூடுவது, அனைத்து கட்சிகளுமே கூடுவது ஒரு யூனியன். அதையும் நீங்க செய்யலாம். யூனியன் பல முறையில் நடக்கலாம். ஒரு ஆஃபீஸில், ஒரு ஃபேக்ட்ரியில், ஒரு அமைப்பு வழியாக ஒரு இடத்துல கூடுவதும் யூனியன் தானே. அப்போ எந்த இடத்துல இந்த நாட்டு அரசாங்கம் பயப்படுகிறது? எதற்காக நரேந்திர மோடி எந்த விதமான டயலாகிற்கும் பயப்படுகிறார்? சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் வெளிநாட்டு ஊடகங்களும் எடுத்து வைக்கிறார்கள். நரேந்திர மோடி பேசுவது அவருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்களிடம் மட்டும்தான், அவருக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஊடகங்களிடம் மட்டும்தான். நரேந்திர மோடி தனியாக எந்த மீடியாவையும் சந்திக்காததற்கான காரணம் அவரால் மீடியாவை சம்பாளிக்க முடியாது. அவர் தப்பித்தவறி மீடியாவிடம் வந்து மீடியா அவர் கேள்வி கேட்க, அவர் ஒரு பதில் கொடுக்க, ஒட்டுமொத்த பிஜேபியுடைய உண்மை வெளிவந்துவிடும். அதனால் அவரை மீடியாவை சந்திக்காமலே வைத்திருக்கிறார்கள் கடந்த 12 ஆண்டுகளாக. இது இன்டர்நேஷனல் மீடியாவுடைய பார்வை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.